குறள் 10. பிறவிப் பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார். ஒரு ஊரில் செல்வந்தர் ஒருவர் இருந்தார். அவருக்கு சொத்துக்களுக்கு குறைவில்லை. ஆனால் மனதிற்குள் ஏதோ பயம் இருந்தது. இவ்வளவு சேர்த்தும் நிம்மதியில்லையே, மரணத்திற்குப் பின் என்ன ஆகும் என்று கவலைப்பட்டார். அவர் ஒரு ஞானியை சந்தித்து குறையை கூறினார். ஞானி அவரை ஆற்றங்கரைக்கு அழைத்துச் சென்றார். அங்கே ஒருவன் பெரிய மரக்கட்டையை பிடித்துக்கொண்டு ஆற்றில் குதித்து அக்கரைக்குச் சென்றான். இன்னொருவன் எதையும் பிடித்துக் கொள்ளாமல் கைகளை மட்டும் அடித்துக்கொண்டு நீந்த முயன்றான். ஆனால் நீரோட்டத்தின் வேகத்தில் அவன் திணறி மூழ்கத் தொடங்கினான். ஞானி சொன்னார், இந்த உலகம் கடல் போன்றது. இதில் இன்பம், துன்பம், ஆசை எனும் அலைகள் அதிகம். அந்த மரக்கட்டையைப் போல இறைவனின் திருவடிகளை பற்றிக் கொண்டால் எவ்வளவு பெரிய அலையையும் கடந்து அக்கரை சேரலாம். இறைவனை பற்றாதவன் தன் சொந்த பலத்தை மட்டும் நம்பி இந்த வாழ்க்கை கடலில் நீந்த முடியாமல் திணறி மூழ்கிவிடுவான். செல்வந்தர் இதை புரிந்து கொண்டார். பணம், பதவி எல்லாம் தற்காலிகமென்றும் இறைவனின் அருளை பற்றிக் கொள்வதே பிறவிப் பயனை தருமென்றும் உணர்ந்தார்.